ஈஸ்வரி இந்த மாதிரி எப்படிதான் ராதிகாவையும் மையவையும் இந்த வீட்டை விட்டு அனுப்புறதுன்னே தெரியலன்னு சொல்லிட்டு நல்லா யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அவங்களுக்கு எழில் ஞாபகமே வருது. ஓகே, நம்ம இந்த விஷயத்த எழில் கிட்ட சொல்லலாம். கண்டிப்பா எழில் கிட்ட பாக்கியா இந்த மாதிரி அவங்க எல்லாருமே வீட்டுக்கு வந்திருக்கனால ரொம்பவே கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு கொஞ்சம் நாடகம் ஆடினா போதும், அவ்வளவுதான் அவன் வந்து இந்த ராதிகாவையும் மையவையும் வீட்டை விட்டு அனுப்பிடுவான்னு சொல்லிட்டு யோசிச்சது மட்டும் இல்லாம இந்த விஷயத்த இனியா கிட்ட சொல்ல. ஆனா இனியாவோ, பாட்டி நீங்க ஒரு விஷயத்த மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். எழிலனாக்கு ராதிகாவையும் மையவையும் விட நம்ம அப்பாவை தான் சுத்தமா பிடிக்காது. அதனால முதல்ல அவங்க வீட்டை விட்டு அனுப்ப நினைக்கிறது நம்மளோட அப்பாவா தான் இருக்குன்னு சொல்ல. ஆனா ஈஸ்வரியோ, அவ முதல்ல வந்து அவங்க வீட்டுல இருக்கிறது பிரச்சனைன்னு சொல்லிட்டு பண்ணட்டும், அதுக்கப்புறமா வீட்டை விட்டு போகும்போது நான் கோபியை எப்படி இந்த வீட்லயே இருக்க வைக்கிறதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும்னு சொன்னது மட்டும் இல்லாம உடனடியா அப்பவே அவங்க எழிலுக்கு கால் பண்ணி ரொம்பவே சோகத்தோட அவங்க கிட்ட, இங்க பாரு எழில், இந்த வீட்டுல என்னென்னமோ நடக்குதுப்பா, என்னால கூட இங்க நிம்மதியா இருக்க முடியல. ஆனா பாவம் பாக்கியாதான் எப்படி இங்க அவளோட மனசெல்லாம் கட்டுப்படுத்திட்டு இங்க இருக்காளுன்னு தெரியல. ஏன்னா அவ ஒவ்வொரு தடவையுமே இந்த வீட்டுல அந்த ராதிகாவாலையும் மையுவாலையும் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காப்பா. சொல்ல போனா மையுவ மொத்தமா பாக்கியாதான் பாத்துக்கிற நிலைமையில இப்ப இருக்காப்பா. ஏன்னா அவளை தூங்க வைக்கிறது முத கொண்டு சாப்பாடு காஃபி கொடுக்கறது முத கொண்டு எல்லா வேலையுமே ராதிகா பாக்கியா கிட்டே ஒப்படைச்சிட்டா. அது மட்டும் இல்லாம இப்போ ரேடியா அவங்க எல்லாருமே இங்கேயே குடும்பமா செட்டில் ஆகுற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஆனா பாக்கியா தான் இதுல எனக்காகவும் கோபிக்காகவும் கொஞ்சம் பொறுத்து பொறுத்து போறாப்பா. அதனாலதான் எனக்கே கொஞ்சம் வருத்தமா இருக்குன்னு சொன்னது மட்டும் இல்லாம அந்த தெருவுல இருக்கவங்க கூட பாக்கியாவை ரொம்பவே கேவலமா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு இன்னும் 2-3 பிட்ட சேர்த்து போட. உடனே இதை கேட்டுட்டு எப்பவும் போலயே தன்னோட அம்மாவுக்கு ஒரு கஷ்டம்னா முன்னாடி வந்து நிக்கிற எழிலோ தன்னோட அம்மா இப்படி கஷ்டப்படுறத கொஞ்சம் கூட தாங்கிக்கவே முடியாம உடனடி அவங்க பாக்கியோட வீட்டுக்கு அமிர்தாவோட கிளம்பி வராங்க. அப்ப இத பார்த்த பாக்கியாவும் ரொம்பவே ஆச்சரியத்தோட, என்ன எழில் ஏதாவது ஸ்பெஷலா, என்ன எதுக்காக இப்படி திடீர்னு கிளம்பி வந்திருக்கா, வா முதல்ல உள்ளவா, அமிர்தா நீ எப்படி இருக்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நல்லவெல்லாம் விசாரிச்சுட்டு இருக்க. ஆனா எழிலோ ரொம்பவே கோபத்தோட, அம்மா நான் உனக்கு எப்பவுமே எந்த நிலைமையிலுமே சப்போர்ட்டிவா இருப்பேன்னு சொல்லிட்டு உனக்கு ஏமா தெரியாம போச்சு, உனக்கு ஏதாவது கஷ்டம்னா எனக்கு தானம்மா நீ முதல்ல சொல்லணும். இந்த வீட்டுல நீ இவ்ளோ கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு எப்படிமா இப்படி சிரிச்சு எங்களை வரவேற்கிறேன்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்க. ஆனா பாக்கியவோ இது புரியாம, என்னடா எனக்கு என்ன கஷ்டம், நான் நல்லா தானே இருக்கேன், நீ என்ன புரியாம பேசுற அப்படின்னு. எழிலோ, இல்லம்மா பாட்டி என்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க, அந்த ஆளு குடும்பத்தோட வந்து இங்க செட்டில் ஆயிட்டாங்க தானே, அதனால தானே உனக்கு இவ்வளவு கஷ்டமோ, பேசாம வாமா நீ நம்ம வீட்டுக்கு போகலாம், இங்க அவங்க கூட இருந்து மறுபடியும் நீ எதுக்காக கஷ்டப்பட்டுட்டு இருக்கணும்னு பேச ஆரம்பிக்க. உடனே கரெக்டா பக்கத்துல திரும்பி ஈஸ்வரிய பாக்கியா பார்த்தது மட்டும் இல்லாம எதுக்காக எழில இப்படி அவங்க செட் பண்ணி அனுப்பி வச்சிருக்காங்கன்றத புரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாம அப்படியே ஈஸ்வரியோட ரூட்ல போற மாதிரி. ஆமாப்பா அம்மாக்கு இங்க ரொம்பவே கஷ்டமா இருக்கு, அது மட்டும் இல்லாம அவங்க வர குடும்பத்தோட வந்து தங்கியிருக்காங்க, இருந்தாலும் நான் வாடகை வாங்கி தான் தங்க வச்சிருக்கேன், அதுல எனக்கு இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லைனாலும் நம்ம அத்தை இருக்காங்கல்ல, அதாவது உங்க பாட்டி இருக்காங்களே, அவங்களுக்கு தான் இங்க ராதிகா கூடயும் மயு கூடயும் இருக்க ரொம்பவே கஷ்டமா இருக்கு. சொல்ல போனா என்னை விட அவங்க தான் ரொம்பவே வருத்தப்படுறாங்க. பேசாம நீ கொஞ்ச நாள் பாட்டிய உன்னோட வீட்டுல போய் தங்க வச்சுக்கிறியா, இங்க கோபி அவங்களோட ஃபேமிலி எல்லாம் ஒரு 10 நாள் தான் தங்குவாங்க, ஏன்னா அந்த நாளுக்கு தான் வாடகை கொடுத்துருக்காங்க. சோ அது வரைக்கும் மட்டும் பாட்டி வீட்டுல இருக்கட்டும், அதுக்கப்புறமா இவங்க போனதுக்கு அப்புறமா அவங்க வந்துட்டோம். ஏன்னா ராதிகா இருக்கும்போது பாட்டியால நிம்மதியாவே இருக்க முடியலன்னு நினைக்கிறேன், அதனாலதான் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஏன் சொல்ல போனா உன்னையும் போன் பண்ணி கூப்பிட்டது அந்த காரணத்துக்காக தான், அதனாலதான் சொல்றேன், பேசாம நீ பாட்டிய உன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போ, எல்லா பிரச்சனையுமே இங்க முடிஞ்சதுக்கு அப்புறமா நீ அனுப்பி வையின்னு சொல்ல. உடனே இதை கேட்டுட்டு எழிலும் பாக்கியா ஏன் இப்படி சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட முகத்தை பார்த்தும் கிண்டலா ஈஸ்வரி அவங்க பார்த்து சிரிக்கிறத பார்த்தும் நல்லா புரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாம அவங்களுமே பாக்கிய கூட சேர்ந்து ஈஸ்வரிய டென்ஷன் படுத்தணுன்றதுக்காகவே நிறைய விஷயத்த பேச ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஈஸ்வரி கிட்ட போயிட்டு, எழில் சாரி பாட்டி, அம்மாவை பத்தி நான் யோசனையே தவிர உங்களை பத்தி யோசிக்கவே இல்லை, அம்மா கூட மற்றவங்கள பத்தி கண்டுக்காம அவங்க பாட்டுக்கு அவங்களோட வேலையை பார்த்து இருந்துட்டு வாங்க, அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ரெஸ்டாரண்ட் இருக்கு, ரெஸ்டாரண்ட் ஒர்க்கே அவங்க பாக்குறதுக்கே டைம் சரியா இருக்கும், ஆனா நீங்க தான் வீட்லயே இருக்கீங்க, அதனாலதான் இங்க உங்களால வேற யாரு பண்றதையுமே பொறுத்துக்கவே முடியல, பேசாம அம்மா சொன்ன மாதிரியே நீங்க எங்க கூட வீட்டுக்கு வந்துருங்க பாட்டி, இவங்க எல்லாரும் இந்த வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறமா நானே உங்களை இந்த வீட்டுக்கு அனுப்பி வச்சிடறேன்னு சொல்லிட்டு அவங்களை கூப்பிட ஆரம்பிக்க. ஆனா இதை கேட்ட இனியாவோ, ஐயோ பாட்டியை இங்க இருந்து கூட்டிட்டு போறாங்களா, நமக்கு ஒரே சப்போர்ட்டிவா இருக்கிறது பாட்டி தானே சொல்லிட்டு பதற ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம அவங்க பாட்டி கிட்ட குசு குசுன்னு, என்ன இதுக்குதான் இந்த விஷயத்துல தேவையில்லாம விளையாடாதீங்க சொல்லி சொன்னேன், இப்ப பாருங்க உங்களே இந்த வீட்டை விட்டு அனுப்புற நிலைமைக்கு அவங்க 2 பேரும் வந்துட்டாங்க, தயவு செஞ்சு இதுல இருந்து எப்படியாவது தப்பிச்சு என் கூட இருங்க பாட்டி, ஏன்னா நீங்க இல்லாமலாம் என்னால இருக்க முடியாது சொல்லிட்டேன் பாத்துக்கங்கன்னு சொல்லிட்டு செல்லமா கோச்சிக்க. உடனே ஈஸ்வரியும் எழில் கிட்ட சமாளிக்கிற மாதிரி, இல்ல இல்ல எழில் எனக்கெல்லாம் இங்க இருக்கிறது ரொம்பவே கஷ்டம்லாம் இல்ல, என் பையன் தான் என் கூட இருக்கால, அது மட்டும் இல்லாம பாக்கியா என்ன அப்படி கவனிச்சுக்கிறான்னு சொல்லிட்டு பாக்கியாவோட சப்போர்ட் கிடைக்குமான்னு சொல்லிட்டு அவங்கள பார்க்க. ஆனா பாக்கியாவோ ஈஸ்வரிய டென்ஷன் படுத்தணுன்றதுக்காகவே, இல்ல இல்ல நான் ரெஸ்டாரண்ட் ஒர்க்கா நிறைய தடவை வெளியே போறல, அதனால உங்களை பாத்துக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, நீங்க பேசாம எழில் வீட்டுக்கு போங்க, அங்க கண்டிப்பா அமிர்தா உங்களை நல்லா கவனிச்சுப்பாங்கன்னு சொல்ல. ஆனா ஈஸ்வரியோ, இல்ல இல்ல நான் என் பையனை விட்டுட்டு எங்கேயுமே போக மாட்டேன்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சுக்கிட்டு, ஐயோ எங்க இவங்க நம்மளை கட்டாயப்படுத்தி இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுவாங்களோன்ற பதட்டத்தோட நின்றுட்டு இருக்கு. ஆனா இது எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்ட எழிலோ லைட்டா சிரிச்சுக்கிட்டே அவங்களோட அம்மா பாக்கியாவை பக்க. உடனே பாக்கியாவோ ஈஸ்வரி இப்படி எல்லாம் பண்றதை பார்த்துட்டு
காமெடியா தான் நெனச்சுக்கிறாங்க.